ஈகோனா நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய விஷயத்த சோசியலாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுறது. நான் செகண்ட் எபிசோட்ல சொல்லியிருந்தேன் ஈகோ அப்படிங்கிறது கான்சியஸ் பார்ட் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஈகோ அன்கான்சியஸ் பார்ட்டுக்கு போகும். எப்போ அப்படின்னா சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயத்த தன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அன்கான்சியஸ் பார்ட்டுக்கு போயிடும். ஸோ இன்னைக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் பற்றி தான் பேச போகிறோம். மைசெல்ஃப் சுகுமார், ஐ ஆம் த ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. டிஃபென்ஸ்னா என்ன? பாதுகாக்கிறது. ஸோ நம்மளுடைய ஈகோ என்ன பண்ண போகுதுன்னா நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை பாதுகாக்க போடுது, நம்மளுடைய சுயமரியாதையை பாதுகாக்க போகுது. எப்போ சுயமரியாதையை பாதுகாக்க போதுன்னா நமக்கு அன்அக்செப்டபிள் சுச்சுவேஷன் சொசைட்டியில் ஏதாவது நடக்கும்போது நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை பாதுகாக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இப்போ நான் 20 டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்ல போகிறேன். அதில் எதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். காம்பன்சேஷன். ஒரு பர்சன் ஸ்டடீஸில் ஃபெயில் ஆயிட்டாரு, அகாடமிக்ஸில் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் ஏதாவது சாம்பியனாக மாறுவார். ஸோ இங்கே விட்டதை இங்கே பாதுகாக்கணும், ஸோ இங்கே போன செல்ஃப் எஸ்டீமை இங்கே பாதுகாக்கணும் அப்படின்ட்டு ஈகோ அன்கான்சியஸாக அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே அத்லெட்டிக்ஸில் வளர்க்கும். ஸோ இதை காம்பன்சேஷன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஸ்டியூஷன். ஒரு பர்சனுக்கு எம்பிபிஎஸ் கோர்ஸ் கிடைக்கல, ஸோ அதுக்காக நர்சிங் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சப்ஸ்டியூஷனும் கிட்டத்தட்ட காம்பன்சேஷன் மாதிரி தான். காம்பன்சேஷனில் வேற ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுப்போம், சப்ஸ்டியூஷனில் அதே ஃபீல்டில் வேற ஏரியாவுக்கு வருவோம். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் சப்ஸ்டியூஷன். இது மூலமாகவும் நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை நம்மளுடைய ஈகோ ப்ரொடெக்ட் பண்ணுது. சப்ளிமேஷன். ஒரு பர்சனுக்கு அக்ரெசிவ் கேரக்டர் ரொம்பவே இருக்கு, ஸோ அதை சொசைட்டியில் காட்ட முடியாது. சொசைட்டியில் காட்டினா அவர் கொலைகாரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால அவர் ஒரு பாக்ஸராக மாறுறாரு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை இங்கே மாற்றிக்கிட்டாரு, இதனால அவரோட செல்ஃப் எஸ்டீமை அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாரு. ரேஷனலைசேஷன். இதில் தன்னோட ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஈகோ சாக்கு போக்கு சொல்லி தன்னோட செல்ஃப் எஸ்டீமை பாதுகாக்க பார்க்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது என்னால் வீடியோ போட முடியல அப்படின்றதுக்காக எனக்கு கேமரா சரியில்லை, லைட் சரியில்லை, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ சாக்கு போக்கு சொல்லி நம்ம அதுலேருந்து எஸ்கேப் ஆக பார்ப்போம். அதுதான் ரேஷனலைசேஷன். ரெப்ரசன்ட். இதில் ஒருத்தருடைய ஈகோ அவருடைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸை சப்ரஸ் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு ஜெயலட்சி இருக்குது, தன்னோட ஃப்ரெண்டு வந்து நல்லா சக்ஸஸ் ஆகிறாரு அப்படின்ட்டு ஒரு பிரமை இருக்குது அப்படின்னா ஸோ அது இருக்கிறது அவங்களுக்கே தெரியாத மாதிரி கொண்டு போயிடும். ஓகேவா? ஸோ அவருக்கு அந்த அவேர்னஸை பிளாக் பண்ணிடும். ஸோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் அவருக்கு கான்சியஸாக தெரியாது. ஓகேவா? அது அன்கான்சியஸ்லேயே வச்சுருக்கோம். ஸோ அது இருக்குது அப்படிங்கிறது அவர் கான்சியஸாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தான் அவரால் அதை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அவருக்கு அன்கான்சியஸாக அதை வச்சுக்கிட்டே ஒரு பைக் வாங்கிட்டாங்க அப்படின்றத அன்கான்சியஸாக வச்சுட்டே இவரை வந்து ஒர்க் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ இப்படியும் ஈகோ தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமை இம்ப்ரூவ் பண்ணுது. அன்டூயிங். இதில் நம்ம ஆல்ரெடி ஒரு நெகட்டிவான விஷயத்த பண்ணிடுவோம், ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்த பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபாதர்கிட்ட சவுண்டாக பேசிடுவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு ஃபிலிம், நல்ல ஃபிலிம் போட்டு காட்டணும் அப்படின்னா ஸோ இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக இதை பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றதுக்காக இதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால ஒரு 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக இதை பண்ணிட்டு நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்குவோம். ஐடென்டிஃபிகேஷன். தன்னால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த மற்றவங்களை பண்ண வச்சுட்டு ஸோ அதில் நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு யூடியூபர் ஆக முடியல அப்படின்னா இன்னொருத்தர் யூடியூபர் ஆக்கிட்டு நம்ம வந்து அதில் கொஞ்சம் பெருமைப்படுறோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த ஈகோ நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஐடென்டிஃபிகேஷன். டிரான்ஸ்பரன்ஸ். நீங்கள் பார்க்க என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கீங்க, அவரோட ஹைட்டில் இருக்கீங்க, அவரை மாதிரியே இருக்கீங்க. ஸோ அதனால் எனக்கு என் ஃப்ரெண்டையும் பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும். அதுவே என் ஃப்ரெண்டை பிடிக்கல அப்படின்னா உங்களையும் பிடிக்காது. ஓகே, உங்கள்கிட்டையும் ரூடாக நடந்துப்பேன். ஸோ ஒருத்தரை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கனால இவங்களுடைய ஃபீலிங்ஸை இவங்கள்ட்ட காட்டுறது. ஸோ அதான் டிரான்ஸ்பரன்ஸ் அப்படின்ற ஈகோ மெக்கானிசம். இன்டெலெக்சுவலைசேஷன். இதுவும் கிட்டத்தட்ட ரேஷனலைசேஷன் மாதிரி தான். ஸோ ஒரு ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால அவங்க சாக்கு போக்கு சொல்ல போகிறாங்க. ரேஷனலைசேஷனில் கொஞ்சம் எமோஷனை காட்டுவாங்க, இன்டெலெக்சுவலைசேஷன்லாம் எமோஷனே காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சாக்கு போக்கு காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ ரேஷனலைசேஷனில் எமோஷனோட சேர்ந்து சாக்கு போக்கு சொல்லுவாங்க, இன்டெலெக்சுவலைசேஷனில் எமோஷன் இல்லாமல் சாக்கு போக்கு ரொம்ப திங்க் பண்ணி கரெக்டாக லாஜிக்காக சொல்லுவாங்க. இன்ட்ரோஜெக்ஷன்.
ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கும், அதனால இந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் இன்ட்ரோஜெக்ஷன். இதுவும் நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ பியர் ப்ரெஷர்னால வரக்கூடிய ட்ரக்ஸ் அடிக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோஜெக்ஷனால தான் வருது. ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது, பட் அவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே அந்த விஷயத்த பண்ணுறதுனால இவங்க அதை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரக் அடிக்ஷன் எல்லாமே இதனால தான் நடக்குது, இன்ட்ரோஜெக்ஷன் அப்படின்ற டிஃபென்ஸ் மெக்கானிசம். இது வரைக்கும் நம்ம பேசின 10 டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணும். இனிமேல் நம்ம பேச போகிற 10 டிஃபென்ஸ் மெக்கானிசம் நெகட்டிவ் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணும். சப்ரஷன். ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல அப்படின்னா வாலண்டரியாக அந்த தாட்டை பிளாக் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு பிடிக்கல அப்படின்னா வாலண்டரியாக அந்த தாட்டே நமக்கு வரக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி அதை வாலண்டரியாக பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் சப்ரஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்கிரி பாஸ் மேலே இருக்கும், ஆனால் ஒரு எம்ப்ளாயி கிட்ட அந்த கோபத்தை காட்டுவோம். ஓகேவா? ஸோ இங்கே காட்ட முடியாத இங்கே காட்டுறோம், டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். இதுவும் கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபரன்ஸ் மாதிரி தான், ஆனால் டிரான்ஸ்ஃபரன்ஸில் அதே ஹைட்டு அதே மாதிரி நீ பார்க்க அப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபரன்ஸில் ஃபீலிங்ஸை காட்டுவாங்க. இங்கே காட்ட முடியாதனால இங்கே காட்டுறாங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் இதாக தான் இருக்கும். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ப்ரொஜெக்ஷன். ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு, அவர் வந்து ஆன் டைமுக்கு வரல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் நான் லேட்டாக வந்ததுக்கு காரணம் நான் இல்லை, என்னோட அசிஸ்டன்ட் வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணலை, அதனால தான் நான் வரல அப்படின்னு சொல்லுவார். ஸோ தான் மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை இன்னொருத்தர் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஸோ ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற டிஃபென்ஸ் மெக்கானிசமும் நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நடக்குது. ரெக்ரெஷன். நமக்கு ஒரு அன்அக்செப்டபிள் சுச்சுவேஷன் நடக்குது, ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இம்மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவோம். ஓகே, அழுவோம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம். ஃபிக்ஸேஷன். அவங்களோட ஏஜ் மட்டும் டெவலப் ஆகிட்டே வரும், அவங்களோட எமோஷனல் டெவலப்மெண்ட்லாம் இருக்காது. ஓகே, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ தம் செக்கிங் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனுக்குள்ளேயே வர விரும்ப மாட்டாங்க. ஓகேவா? கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கணும், ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெளியே வந்தால் தன்னுடைய செல்ஃப் எஸ்டீம் குறைஞ்சிருமோ அப்படின்ற பயத்திலேயே ஸோ ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க. ஃபேண்டசி. இப்போ நம்ம ஒரு புவரான பர்சனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ புவரான பர்சனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் ரிச்சாக மாற முடியும். ஆனால் இவங்க அப்படி கிடையாது, டே ட்ரீம்லேயே அப்படியே ரிச் ஆயிடுவாங்க, ஒரே நாள்லேயே எல்லா ஏரியாவுக்கும் போயிடுவாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அப்படின்ற மாதிரியான டே ட்ரீம்லேயே அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ஆனால் ரியாலிட்டியில் எதையும் காட்ட மாட்டாங்க. இதுதான் ஃபேண்டசி. ஸோ அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக ஈகோ என்ன பண்ணுது, ஒரு டே ட்ரீம்லேயே அவங்களுடைய ஃபேண்டசியை இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு அந்த செல்ஃப் எஸ்டீம் குறையாத மாதிரி காட்டுது. ரியாக்ஷன் ஃபார்மேஷன். ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் ஆக்ஷன் ஒன்று இருக்கும், ஆனால் அவங்க டோட்டலாக ஆப்போசிட் ரியாக்ஷன் காட்டுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு மருமகள் இருக்காங்க, ஒரு மாமியார் இருக்காங்க, அவங்களுக்கு இவங்களை சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னாலும் அவங்க டோட்டலாக ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப நைஸாக, ஸோ இவங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி, ஸோ இவங்களுக்கு எப்படி அவங்களுடைய ஒரிஜினல் தாட்ஸ் இருக்கோ அதுக்கு டோட்டலி ஆப்போசிட்டாக அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ இதான் ரியாக்ஷன் ஃபார்மேஷன். இதுவும் தன்னோட செல்ஃப் எஸ்டீமை குறையாமல் பார்த்துக்கிறதுக்காக ஈகோ பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெக்கானிசம். கன்வர்ஷன். இதில் ஈகோ தன்னுடைய எமோஷனல் கான்ஃப்ளிக்டை ஃபிசிக்கல் அன்கம்ஃபர்டபுளாக மாற்றிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு பிடிக்காத சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்றது நார்மல் தான், அந்த சாப்பாடு வந்து ஹெல்தி தான், ஆனாலும் நமக்கு வாமிட் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா கன்வர்ஷன். ஸோ நமக்கு எமோஷனல் கான்ஃப்ளிக்டை ஃபிசிக்கல் அப்நார்மாலிட்டியாக மாற்றிடுறாங்க. டிசோசியேஷன். அசோசியேஷன்னா என்ன? ஸோ ஒத்து போகிறது. ஸோ டிசோசியேஷன் அப்படின்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அதை ஈகோனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அதை வந்து டிசோசியேட் ஆகிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதியிருப்போம், ஃபெயில் ஆகிருப்போம், அந்த எக்ஸாமே நம்ம எழுதாத மாதிரி நினச்சிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இது டிசோசியேஷன். இதுவும் நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் குறையாமல் பார்த்துக்கிறதுக்காக ஈகோ பண்ணக்கூடிய மெக்கானிசம். லாஸ்ட்டாக டெனியல். ஒரு அன்அக்செப்டபிள் சுச்சுவேஷன் நடந்திருக்கும், ஆனால் அதை அக்செப்டே பண்ண மாட்டாங்க, டெனி பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இறக்கவே இல்லை, இங்கே தான் இருக்காங்க, என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோ தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன மாதிரியான டிஃபென்ஸ் மெக்கானிசம்லாம் பண்ணும் அப்படிங்கிறதுல 20 இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ நீட் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.